உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான வெஜ் பாயா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, 4-5 முந்திரி, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அரைச்சதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு, மராத்தி மூக்கு சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இதையும் ஒன்ஸ் வதக்கிடலாம். நல்லா வதங்கணும்னு இல்லை, ஒன்ஸ் வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிடுது இதையும் ஒன்ஸ் வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து கலந்துருங்க. கலந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் கலந்துட்டு அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு கிரேவி ஒயிட் கலராக வேணும்னா மஞ்சத்தூள் சேர்த்த தேவையில்லை. இல்லை எனக்கு கொஞ்சம் கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் கலந்துட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒன்ஸ் கலந்துட்டு மல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தியோட சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்